ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கொரோனா வைரஸ் இன்றைக்கு முழு உலகத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை. இதில் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்குள் 11,000க்கும் அதிகமான மக்கள் இறந்து விட்டார்கள். இது பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இது விரைவாக மனிதனிலிருந்து மனிதனுக்கு பரவிக்கொண்டே போகிறபடினால் எல்லா நாடுகளும் அதை தடுப்பதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசத்திலும் இதை தடுப்பதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சியில் பேசினதை நாம் எல்லாரும் பார்த்தோம். நம்முடைய தமிழக அரசாங்கமும் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். நாம் ஒத்துழைப்போம். ஒத்துழைக்க வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாக நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த மரணம் 3 மாதங்களில் 11,000 எட்டி இருக்கிறது என்பது அதிகமாக பயத்தை உண்டு பண்ண காரணம் இது மனிதனிலிருந்து மனிதனுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. அதே சமயத்தில் மரணம் என்கிற ஒன்றை நாம் பொதுவாக யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு நொடிக்கு 2 பேர் மரிக்கிறார்கள். ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 105 பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். 1 மணி நேரத்துக்கு 6,000க்கும் அதிகமான மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளில் கிட்டத்தட்ட 1,51,650 பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வருடத்துக்கு நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 55.3 மில்லியன் மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் கணக்கில் எடுப்பதே இல்லை. எத்தனையோ பேர் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த மரணங்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் எங்கோ எப்படியோ நடந்து கொண்டே இருக்கிறது. காரணம், குழந்தை பிறக்கும் போதே மரிக்கிறது. சில நேரங்கள் பிள்ளை பிறக்கும்போது தாய் மரித்து விடுகிறார்கள். இது இயற்கையாக வரக்கூடிய மரணம் என்று சொல்ல முடியாது, ஒரு விபத்து என்று சொல்லலாம். அதே சமயத்தில் கார் விபத்தில் ஆக்சிடென்ட்டில் மரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். மூப்பின் காரணமாக மரிக்கிறார்கள். தற்கொலை செய்து கொண்டு மரிக்கிறார்கள். அடுத்தவர்களை கொலை செய்து சாகடிக்கிறார்கள். இப்படி மரணம் பல விதத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பயப்பட காரணம் இந்த மனிதனிலிருந்து மனிதனுக்கு வரக்கூடிய இந்த வைரஸ் மரணத்தை ஏற்படுத்துகிறது. அதே சமயத்தில் ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணத்துக்கு பின்பு ஒரு 2ஆம் மரணம் ஒன்று இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். கொரோனா வைரஸை விட மிக பயங்கரமானது பாவம் என்கிற வைரஸ். ஒரு தகப்பனிடத்திலிருந்து தன்னுடைய மகனுக்கு பரவுகிறது குணத்தில். அப்பனை மாதிரியே பிள்ளை பிறந்திருக்கான் பாரு அப்படிம்பாங்க. ஸோ விபச்சாரம், வேசித்தனம், கொள்ளை, பொறாமை, வைராக்கியங்கள், அடுத்தவனுக்கு எடுக்கிறது, அடுத்தவன் பிஸ்னஸுக்கு எடுக்கிறது, இதெல்லாம் பல விதங்களில் தீய எண்ணங்கள், தீய நோக்கங்கள், இதெல்லாம் பாவம். இந்த பாவம் செய்கிறவர்களுக்கும் மரணம் உண்டு, பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கும் மரணம் உண்டு. ஆனால் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது என்று. அன்பானவர்களே, மரணம் என்ற ஒன்றை குறித்து நாம் இவ்வளவு பயப்படுகிறோமே, இந்த மரணத்துக்கு பின்பு ஒரு மரணம் உண்டு என்பதை அறிந்திருக்கிறோமா? இந்த மரணமாகிய 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற நரகத்துக்கு நாம் போய்விடக்கூடாது என்பதற்கு தான் ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் வந்து மரித்தார். பரலோகத்தில் இருந்த தேவன் பூமியில் மனிதனைப் போல மாறி மனிதனுக்காக பாவமில்லாதவராக இருந்து அவர் பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். ஆம், பாவத்தை போக்கக்கூடிய மருந்து பரிசுத்தமான இரத்தம், இயேசுவின் இரத்தம். அந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற உண்மையான கிறிஸ்தவர்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் மரித்தாலும் மறுமையில் தேவனோடு வாழ்வோம் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த கொரோனா வைரஸ் எவ்வளவு தூரம் உங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறதோ அதைவிட பயங்கரமான பாவம் என்கிறதை குறித்த ஒரு எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும். என்றைக்காவது ஒரு நாள் நாம் மரிக்கப் போகிறோம். ஆனால் மரித்த பின்பு பரலோகத்தில் நித்திய காலமாக தேவனோடு வாழ வேண்டும் என்கிற ஆயத்தத்தோடு வாழ்வோம். அதனால்தான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்று. அவர் வருவதற்கு முன்பாக என்ன நடக்கும் என்று சொன்னாரே, அதுதான் இப்படிப்பட்ட வைரஸ்கள் வந்து கொள்ளை நோய்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்கள் மனிதனை அழித்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் இது இயேசுனுடைய வருகைக்கு முன் அடையாளம் என்று. சிலர் வேடிக்கையாக சொல்லியிருந்தார்கள், இயேசு வர்றாருன்னு சொன்னீங்க, இப்போ கொரோனா வைரஸ் தானடா வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. விளையாட்டுத்தனமாக இருக்கலாம்.
இயேசு வராமல் இருப்பதற்கு காரணம் நீங்களும் மனம் திரும்ப வேண்டும். இன்னும் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கோடி மக்கள் மனம் திரும்பி அவர்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவம் என்கிற வைரஸிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே அன்பானவர்களே, இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம தேசத்தில் அதிகமாக பரவக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. எல்லா தேசத்துலேயும் பரவக்கூடாது, எல்லா தேசத்துலேயும் சீக்கிரம் மக்கள் குணமாகணும், இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் சாகிறவனுடைய சாவை விரும்புவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அந்த 2ஆம் மரணத்துக்கு மக்கள் போய்விடக்கூடாது. அதற்கு முன்பு இந்த பூமியில் மரிப்பதற்கு முன்பாக ஆண்டவராய் இயேசுவை அறிந்து ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்களாக மரிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.